Hi viewers, welcome to Step and Love. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியாப்பம் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெந்நீர் விட்டு பிசைய போகிறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வெந்நீர் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசையணும். அந்த கட்டியாக இல்லாமல் உதிர்த்தி பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைகிறேன். சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நான் கையில் பிசைஞ்சிக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பிசையணும். அதை விட கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டான டஃப் இருந்தால் தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் போட்டோ அப்படி இல்லைனா ஈரமான கிளாத் போட்டோ மூடி வச்சுருங்க. இல்லைனா மாவு ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். முறுக்கு குழாயில் மாவு ஒட்டாத அளவுக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கணும். நான் இங்கே இரும்பு முறுக்கு குழாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மரத்தில் செஞ்சதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஈஸியாக உங்களால் புழிய முடியும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மரக்குழாயில் போட்டோ அப்படி இல்லைனா இரும்பு குழாயில் போட்டோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் மரக்குழாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் புழிய முடியும். அதனால தான் மரக்குழாய் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னோடய இட்லி தட்டில் ஒரு துணி வச்சு அந்த துணியை வெட் பண்ணி ஈரமாக்கி என்னோடய இட்லி தட்டு சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தட்டுலையும் நான் அழகாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். என்னோடய மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால எனக்கு அழகாக லேயராக சூப்பராக என்னால் புழிஞ்சு எடுக்க முடியுது. நான் ஒரு இட்லி கொத்து ஃபுல்லாமே புழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் இருக்க ஒரு குழியிலையுமே புழிஞ்சு எடுத்து பண்ணலாம். சின்னதாக உங்களுக்கு அழகாக இட்லி சைஸ்லேயே கிடைக்கும். சைட் பை சைட் நான் இட்லி குண்டான அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ நான் ரெடி பண்ண அந்த 3 இடியாப்பத்தையும் நான் 1 by 1 வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு 10 minutesல அழகாக வெந்து வந்துடும். 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக வெந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கறி போட்டி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் தேங்காய் பால், வடகரி இது எல்லாமே இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். சூடு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் அந்த துணியிலேருந்து நான் எடுக்கிறேன். பாருங்கள், கிழியாமல் அந்த ரவுண்ட் சேஞ்ச் ஆகாமல் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகி எவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.